வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். இன்றைக்கி ரோஸ் மில்க் புட்டிங் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், அதுக்கு தேவையானது ஒரு 1/2 லிட்டர் பால், திக்கான பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரோஸ் மில்க் எசன்ஸு, இந்த எசன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் இவ்வளோ எடுத்திருக்கேன். இது பாருங்கள், சைனா கிராஸ் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரே ஒரு பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரியும் கிடைக்கிது, பவுடர் ஃபார்மாகவும் கிடைக்கிது. நீங்கள் எது மாதிரி வேணாலும் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். சைனா கிராஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கையிலே கூட நீங்கள் பிச்சு போட்டிங்கன்னா நல்லா வந்துடும். பாருங்கள், இது கட் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி உடனே வடித்து எடுத்துக்கோங்க. இது 5 கிராம் அளவு நான் எடுத்துருக்கிற அளவு. பாருங்கள், இதை நான் அப்படியே கொஞ்சமாக தண்ணி போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், இதில் தண்ணி கொஞ்சமாக போட்டேன். இது உடனே வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் ஊரெல்லாம் போடாதீங்க, உடனே வாஷ் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா சைனா கிராஸ் கரைஞ்சிடும். விவர்ஸ், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அடுப்பு வச்சுக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். இது சைனா கிராஸ் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம பால் ஊற்றணும். அதுக்காக 1 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். சைனா கிராஸ் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி ஒரே ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஊறிட்டுருக்கு, இது ஊறட்டும். பாருங்கள், தண்ணி வடிச்சிட்டேன் எல்லாமே கொஞ்சமும் இல்லாமல். இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம சைனா கிராஸ் போட்டு கொஞ்சம் நல்லா கரைஞ்ச அப்புறம் தான் நம்ம பால் போடணும். பாருங்கள், தண்ணி ஊற்றினோன்னா பாருங்கள் நல்லா ஊறின மாதிரி வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் நம்ம கொதிக்கும்போது நல்லா மெல்ட் ஆகிடும் சைனா கிராஸ். இந்த சைனா கிராஸ் அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் கணக்கு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 5 கிராம் சைனா கிராஸ் எடுத்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் கணக்காக வரும். திக்காக பால் எடுத்துக்கோங்க, தண்ணி கலக்காமல். பாருங்கள் விவர்ஸ், நல்லா சைனா கிராஸ் பாருங்கள், நம்ம இதுவாக போட்டோம்ல கெட்டியாக பாருங்கள் கரைஞ்சிட்டு வருது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிட்டு வருது. இது நல்லாவே பாருங்கள், இந்த கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைஞ்சிட்டோம். அப்புறம் நம்ம பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டே இருங்க, அது நல்லா கரைஞ்சிடும். விவர்ஸ், சைனா கிராஸ் பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. பாருங்கள், நல்லா லிக்யூட் ஃபார்மில் வந்துடுச்சு. இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் நான் காய்ச்சி எடுத்து வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். அதை நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா முடிகிற வரைக்கும் திக்காக பால் எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு பேக்கெட்டுக்கு 1/2 லிட்டருக்கு மேலே போடாதீங்க. அதுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா சைனா கிராஸ் ஒரு கொலப்பாக இருக்கும். நல்லா கெட்டியாக வரணுன்னா நீங்கள் ஒரு பேக்கெட்டு சைனா கிராஸ் 5 கிராமுக்கு 1/2 லிட்டர் பால் கணக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி சைனா கிராஸ் மெல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ரொம்ப கம்மியாக போடுங்க. அப்போ தான் இந்த அளவு கரெக்டாக வரும். பாருங்கள், நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள் விவர், பால் நல்லா கொதிக்குது. பாருங்கள், சைனா கிராஸ் பாருங்கள் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ சுகர் போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க சுகரு. நான் இவ்வளோ போடுறேன், பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையிட்டோம். சுகர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னும் நான் கொஞ்சமாக போடுறேன். பாருங்கள் வியூவர்ஸ், இன்னும் இவ்வளோ போடுறேன், கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன்.
இது சுகர் நல்லா கரைஞ்ச வாட்டி கொஞ்சமாக கொதிக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரோஸ் மில்க்கு வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ் மில்க் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது, அதனால் இறக்கி வச்சுட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரோஸ் மில்க் போட்டு நீங்கள் சைனா கிராஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரோஸ் மில்க்கு குடித்த அந்த ஃபீலிங்கில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, சுகர் நல்லாவே கரைஞ்சிடுச்சு. ஒரு கொதி வரட்டும், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் வியூவர்ஸ், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சமாக ஆறட்டும். சூடாக நான் கீழே இறக்கி வச்சிடுறேன். கீழே இறக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ரோஸ் மில்க் சிரப் போடலாம். சும்மா ஒரு 4 ட்ராப் போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போடாதீங்க. டேஸ்ட் அதிகமாக காட்டணும், அந்த ஸ்மெல் அதிகமாக காட்டும். அதனால் ஒரு 4 ட்ராப் போட்டால் போதும். பாருங்கள் வியூவர், சைனா கிராஸ் பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன், இறக்கி வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ ஒரு 4 ட்ராப் நம்ம எசன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 4 ட்ராப் அளவுக்கு போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போடாதீங்க. பாருங்கள், லைட்டாக கலர் வந்தால் போதும். இதை வந்து நான் இந்த மாதிரி ட்ரே எடுத்திருக்கேன், கேக் டின் எடுத்திருக்கேன். நான் இதில் போட்டுக்கிறேன். இதில் போட்டு செட் பண்ணுறேன். ஒரு 1/2 hour ஆகட்டும், நல்லா செட் ஆகிடும். இது நல்லா ஆறுச்சுன்னா நல்லா செட் ஆகிடும். உங்கள் வியூவர்ஸ், நான் இந்த டின்னில் மாற்றிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ஃபேனில் வச்சாலும் சரி, நல்லா செட் ஆகிட்டோம். அப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும். அப்புறம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா அப்படியே வச்சிடுறேன். இது நல்லா ஆறட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் வியூவர், சைனா கிராஸ் பாருங்கள் நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் சின்ன சின்ன கப்பில் போட்டு வச்சிங்கன்னா அந்த கப்பு ஷேப்புக்கு அழகாக வரும். நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி ஒன்று எடுத்து விட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். பாருங்கள், பாருங்கள் வியூவர், இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா பாருங்கள் நல்லாவே வரும், நல்லா கெட்டியாக வரும். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஆறின வாட்டி நான் எடுக்கிறேன். வியூவர்ஸ், ரோஸ் மில்க் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரே ஒரு அகர் பேக்கெட் இருந்தால் போதும். பாருங்கள், நான் சின்ன 5 கிராம் பேக்கெட் தான் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இது வந்து ஒயிட் கலர் வந்து நான் வந்து எசன்ஸ் சேர்க்காத முன்னே நான் எடுத்தேன். பாருங்கள், இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சிம்பிள் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப சூடாக இருக்கும்போது நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் நல்லா ஆற வச்சு கட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஸ்லைஸாக கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜில்லுன்ட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.